ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. HSL ஹோட்டலில் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ காசு நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் வீட்டிலே எப்படி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே டான் வந்து சேரும். இப்போ மட்டனை நம்ம கடையிலே சுக்கா வறுவலுக்கு தேவையான லெவலுக்கு நைஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள், குட்டி குட்டி பீசஸாக இருக்குது. இப்போது இதில் நம்ம மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் 1/4 கிலோ மட்டனுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ அது கூடவே மஞ்சள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இது ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் நறுக்கி வச்சுக்கலாம். நான் ஒரு 15 பல்லு பூண்டை சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை, மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கோம் தாளிக்கிறதுக்கு. அது கூடவே கருவேப்பிலையும் மல்லித்தலையும் எடுத்திருக்கோம். அடுத்து இதுக்கு தேவையான ஒரு முக்கியமான சீக்ரெட் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸே. இதுக்கு நான் 4 ஸ்பூன் மல்லி, 1 பட்டை, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாமே கடாயில் போட்டு ட்ரையாக வறுத்துக்கங்க. எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவை கிடையாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இவனை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் எந்த தண்ணியுமே விட வேண்டாம். இதை நம்ம கொரன்னு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், ஒரு 60% வந்து பவுடர் ஆகிருக்கு. இந்த லெவலுக்கு இருக்கணும் இதோட பக்குவம். அப்போ தான் வாயில் கடிப்படும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு மட்டன் மீன்வெயில் வெந்துருச்சு. 5 to 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு மட்டன். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சாஃப்டாக இருக்கான்னு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதோட நம்ம ஒரு வரமிளகாயை சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு பட்டையை சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதங்கோட்டி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கிறோம். அது கூடவே நம்ம பூண்டையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது 50% அளவு வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க மட்டன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மசாலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இந்த மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். மட்டன் சூப்லேயோ மட்டன் குழம்புலையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 4 மினிட்ஸ் நல்லா ட்ரையாக வெந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்கிக்கிறோம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் சுக்கா ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு நம்ம மல்லித்தலை தூவிருக்கோம். இந்த ப்ராசஸை அப்படியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். செம்ம டேஸ்டாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரைஸ் கூட நான் மட்டன் குழம்பு ஊற்றிருக்கேன். இதோட ரெசிபி நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுதான் இன்னைக்கு நம்ம சண்டேயோட ரெசிபிஸ். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் vlogs போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி ஒன்றுனா பாருங்கள். அதோட லிங்க்கை நான் வீடியோ எண்ட்லையும் கொடுக்குறேன். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினி டூர் vlogsங்கிறத சர்ச் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.